குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எப்படி குட் இருந்தது மார்னிங் சார். இன்னைக்கு மார்னிங் செஷன்ல? என்ன கிடைச்சது? பூஸ்ட் அப் கிடைச்சது சார், எனர்ஜி கிடைச்சது சார், மோட்டிவேஷன். வேற சார், எங்க மாதிரி புதுசா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ்னா எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோட டவுன்லைன்ஸ்க்கு. இதெல்லாமே தெலுங்குல சொல்றதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார். எப்படின்னா இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் சார் இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் எனக்கு கிடைச்சது. தேங்க்யூ, தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ஓகே. இது வந்து இது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஒரு நபரும் புதுசா வந்தவங்களுக்கு நம்ம இந்த என்டிஓ ஒரு 3 நாள் கழிச்சு அவங்களுக்கு போட்டு காட்டணும். இப்போ ஒரு பிரான்ச் டைரக்டர் லெவல்ல இதை பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு ஆஷா மேடம் சொல்றாங்க. ஸோ இது வந்து நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன். புதுசா உள்ள வர்றவங்க நம்ம எல்லாருமே சொல்றது அதுதான். ஒருத்தருக்கு ப்ராடக்ட் கொடுத்தா ஒரு வாரம் அவங்கள நீங்க எதுவும் பேச வேண்டாம், ப்ராடக்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அவங்ககிட்ட கேளுங்க, ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்களே எப்படி இருக்கு. அப்போ அவங்க அவங்களுடைய இதை ஷேர் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு நேம் லிஸ்ட் எடுங்க. அதோட லேர்னிங் ப்ராசஸை ஆரம்பிக்க வேண்டியது லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் இருந்தால் தான் ஏர்னிங். நிறைய பேர் லேர்னிங் இல்லாதனால தான் அப்ளைனையே கூப்பிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த தெளிவு இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பேச்சில் தெளிவு இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் படிப்பு இருக்கு. இன்றைக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு பையன் எத்தனை வருஷம் படிக்க வேண்டியிருக்கு? 4 வருஷம் சார். அதுக்கு முன்னாடி படிச்சது 12 வருஷம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் எல்கேஜி யூகேஜி. சார். அப்போ அது ஒரு 14 வருஷம், இது ஒரு 4 வருஷம், 18 வருஷம் படிக்க வேண்டியிருக்கு. ஆமா இன்ஜினியரிங் சார். முடிச்சதும் எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? ஒரு பேசிக் நான் ஐடி கம்பெனி அப்படி வச்சுக்கணும்னா ஒரு 20 to 30K. ஐடி கம்பெனின்னா ஒரு 40K. ஐடி கம்பெனிலாம் இப்போ 40K யாரும் கொடுக்கறது இல்லை. 20Kல தான் இப்போ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஐடி கம்பெனியில் போகும்போது 40K. ஆமா சார். இப்போ ஆர்டினரியா ஒரு இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு 15K to 20K. ஆமா சார். இப்போ இன்ஜினியரிங்ல அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது இல்லை சார். இந்த ஸ்டார்டிங் ஆஃப் டேஸ்ல வந்து இருந்தது, ஆனா இப்போ இல்லை. நிஜம்தான். ஆரம்பத்துல இருந்தது. அந்த மோகத்துல தான் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் நிரம்பி வழிஞ்சுது. ஆனா இன்றைக்கு அது இல்லைன்னதும் இன்றைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் காலியா இருக்குது. ஸோ ஓகே, நம்ம கேள்வி அது இல்லை. ஒரு 16 வருஷம் படிச்சு 18 வருஷம் படிச்சு ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா இங்க லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்க முடியும்னு தெரியும். அப்ப அதுக்கு நம்ம படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும் சார். அதனாலதான் யாரு ஜாயின் பண்ணாலும் உடனே நீ போ, பேசு, இதை செய்ய, அதை செய்ய, 300 பிவி, 10 பேரை கொண்டு வா, 20 பேரை, ஒண்ணும் வேண்டாங்க. முதல்ல அவங்களுக்கு படிப்பு கொடுங்க, நாலேஜை கொடுங்க. நம்ம டீம்ல ஒரு லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு. 7 நாள் பயிற்சி. அவங்களுக்கு முதல்ல என்டிஓ பார்க்கும்போதே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். அடுத்தது ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுங்க, சப்ளிமெண்ட்டை பற்றிய ட்ரைனிங் கொடுங்க, பியூட்டி கேரை பற்றிய ட்ரைனிங் கொடுங்க, அக்ரி கேரை பற்றிய ட்ரைனிங் கொடுங்க. இப்போ டெய்லி மார்னிங் செஷன்ல அது நடக்குதா இல்லையா? கிடைக்குதா? நடக்குது. கிடைச்ச பிறகு நமக்கு ஒரு தெளிவு பிறக்குதா? அப்ப புதுசா உள்ள வர்றவங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கா, இந்த ப்ராடக்ட்லாம் இவ்வளவு விஷயங்களை செய்யுதா அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள நம்பிக்கை வரும். அது இல்லாம அவங்க ஒரு வாரம் 10 நாள் நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி ஷேர் பண்ணுவாங்க. வந்த உடனே அவங்க வந்து இமீடியட்டா வந்த மாசமே டைரக்டர் ஆயிடணும், அடுத்த 3 மாசத்துல கிரவுண்ட் முடிச்சிடணும். அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க முடிச்சிருவாங்க. அவங்க கத்துக்கலனா அவங்கள நீங்க புஷ் பண்ண முடியாது. கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க இன்வால்வ் ஆயிடுவாங்க. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வரும். நல்லா புரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ் கட்டாயம் எல்லாருக்கும் கிடைக்கும். பட் சரியான பயிற்சியை கொடுத்துட்டீங்கன்னா கிடைக்கும்.
விஐபி, நீ பிரான்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா விஎல்சி, இதெல்லாம் கட்டாயம் அட்டன் பண்ணணும். இதெல்லாம் கட்டாயம். பிஇ முடிச்சவங்க கூட ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா திரும்ப ஒரு 6 மாசம் கோர்ஸ். அந்த கோர்ஸ் நீங்க லக்னோல போனா தான் படிக்க முடியும், டெல்லியில போனா தான் படிக்க முடியும். அப்படின்னா அந்த 6 மாசம் பையனை அங்க அனுப்பி தங்கி படிக்க வச்சு அந்த வேலைக்கு அனுப்புறோம். இல்ல பெங்களூர்ல போனா தான் படிக்க முடியும், சென்னையில போனா தான் படிக்க முடியும். வந்து தங்கி படிக்கிறாங்களா இல்லையா? அப்ப 2 நாள் விஎல்சி இல்ல 2 நாள் பூட் கேம்ப், ஒரு ஒரு நாள் விஐபி, இதெல்லாம் அட்டன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ற ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ். இந்த என்டிஓ பார்த்த பிறகு இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவங்க எல்லாம் கொஞ்சம் தம்ஸ் அப் பண்ணுங்க, இல்ல மைக் ஆன் பண்ணி பேசுங்க, தப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சார் நான் என்டிஓ பார்க்குறேன், அதுவும் மேடமுடைய என்டிஓ நான் இப்பதான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் தம்ஸ் அப் போடுங்க. ஏன்னா நீங்க தம்ஸ் அப் போட்டீங்கன்னா தான் எல்லாருக்கும் நம்ம எஜுகேட் பண்ண முடியும். சார் NDO என்ன சார்? நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்டேஷன். ஓகே ஓகே சார், ஃபைன். எல்லாருக்குமே ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா என்டிஓ? உங்க டீம்ல எல்லாருக்கும் பார்க்க வச்சிருக்கீங்களா? பார்த்துருக்காங்க சார், ஆனால் கொஞ்சம் பேர் தான் சார் என் டீமில், நிறைய பேர் பார்க்க வைக்கல நான். நீங்க 15 days ஒன்ஸ் உங்க டீம்ல ஒரு டீம் மீட்டிங் போட்டு இந்த என்டிஓ போட்டு காட்டினாலே நிறைய விஷயங்களை புரிய வைக்கலாம். சரிங்க சார். ஏன்னா இது வந்து நம்ம வியாபாரத்துக்கான விஷயம், வியாபாரத்துக்கான எதையோ பேசுறோம். அப்ளைன்ட்ட நம்ம பேச வேண்டியது, கேட்க வேண்டியதெல்லாம் இந்த மாதிரி உதவிகள் தான். சார் ஒரு என்டிஓ செஷன் வேணும், எங்களுக்கு வைங்க. எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் வேணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இல்ல எங்க ஊர்ல நான் ஒரு 100 பேரை உட்கார வைக்கிறோம் சார், நம்ம டீம் சார்பில் ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங், அசோக் சாரை வர வைங்க, இல்ல நிஷா மேடத்தை வர வைங்க. 100 பேரை நான் உட்கார வைக்கிறேன் சார், 200 பேரை உட்கார வைக்கிறேன் சார், ஒரு விஐபி வைங்க. கேளுங்க. கத்துக்கணும், கத்துக்கிறதுக்கு யார் யாரு தயாரா இருக்கிறீங்களோ உங்க அக்கௌண்ட்ல பணம் தானாவும் சேரும். மோர் நாலேஜ் மோர் மணி, லேர்னிங் அண்ட் ஏர்னிங். கத்துக்கிட்டா மட்டும்தான் நிறைய விஷயங்களை நீங்க பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஸோ இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தொடர்ந்து ஒளிபரப்பாகும். அது மட்டும் இல்லாம இந்த என்டிஓ உங்களுடைய அப்ளைன், நீங்க யார் யார் வேணுமோ உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. அவங்க இதே மாதிரி உங்களுக்கு இந்த லிங்கை தந்தா அது பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு, யாருமே பார்க்கறது இல்லை. இது மாதிரி பார்க்க வச்சா மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் என்டிஓ ஸ்டேஷனை இது மாதிரி நாங்கள் லைவா சார் அமிச்சா ஒரு 2 செகண்ட் இருந்தா 3 மினிட் இருந்தா பாக்குறாங்க சார். இஃப் இட் இஸ் லாங் வீடியோன்னு நினச்சிக்கோங்களேன், சும்மா ஓப்பன் பண்ணிட்டா நான் பார்த்தேமா சொல்லிட்டு சைலண்ட் ஆகிறாங்க சார். எஸ், இதான் ப்ராக்டிக்கலாக இதான் உண்மை. ஏன் நம்மளே கூட ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்புறாரு, அது ஒரு 2 நிமிஷம்னா பார்த்துருவோம். ஆமா அதே சார். 10 நிமிஷம்னா என்ன பண்ணுவோம், அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேல பொறுமை இல்லை இன்றைக்கு மக்களுக்கு. நிஜம் சார், நிஜம் நிஜம். அப்ப நம்ம டீம் மீட்டிங் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம அதுக்காக தான் உட்கார்றோம். அப்ப நம்ம மைண்ட் செட் ஆயிடுது, 1 மணி நேரம் நம்ம இதை பார்க்கணும். ஆமா ஆமா மைண்ட் சார், மட்டும் இல்ல, வர்றவங்க எல்லாருடைய மைண்டும் செட் ஆயிடும். கண்டிப்பா. எஸ் சார். நான் குடூர்ல இருந்து சாந்தி சார். ஆ, நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்னா, மார்னிங் தெலுங்கு மீட்டிங் வேற சௌஜன்யா மேடம் வருது சார். ம், அது நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன். என்னன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிற தெலுங்கு பீப்புளுக்கு நான் அதை வைக்கணும். குட். அப்புறம் நம்ம மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும் சார். எனக்கு இந்த பிட்வீன் டைம் நான் மிஸ் ஆயிடுறேன். எனக்கு இவ்வளவு கவலையா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் இப்போ மிஸ் ஆயிட்டேன் சார். கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறதுனால இது மிஸ் ஆயிட்டேன் கொஞ்சம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன் மறுபடியும். நான் எதுக்குன்னா, நான் இது ரெக்கார்ட் பண்ணி போன்ல வச்சுக்கிட்டு நான் போகும்போது அவங்களுக்கு இது பக்கத்துல வச்சுட்டே நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அவங்களுக்கு புரிய வைக்கலாம்.
ம். அந்த மாதிரி பண்றேன் சார். நானு என்ன பண்றதுன்னே புரியல சார். எனக்கு மிஸ் ஆயிடுறேன். எனக்கு இப்போ இன்னைக்கியோடது எனக்கு அந்த இது கொஞ்சம் வேணும் சார். இன்னைக்கு மேடம் ஃபுல்லா எனக்கு போட்டது வேணும் சார். எனக்கு கம்ப்ளீட்டா நான் நோட்ஸ் எழுதியாவது தெலுங்குல அவங்களுக்கு படிக்கிறேன் சார் நான். ஓகே மேடம், ஷூர். தேங்க்யூ சார். நாங்க புதுசுனால எனக்கு எப்படி நிச்சயமா, என்னன்னு நிச்சயமா. தெரியாது. அதாவது அது ம். கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சார் தேங்க்யூ சார். அது நம்ம மேடம்கிட்ட நான் சொல்றேன். அது ஆ, அனுப்புவாங்க. சார் சார் தேங்க்யூ சார். ஓகேவா? ஸோ ஓகே சார். எத்தனை பேருக்கு இந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க இதை படிச்சு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்ப நோட்ஸ் எடுத்து திரும்ப அதை தெலுங்குல அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. நமக்கு தமிழ்லயே இருக்குது. நம்ம எத்தனை பேர் அதை சரியா பயன்படுத்துறோம்? சாந்தி மேடம் தட் டு டீச்சர் சார். பாவம் அவங்க டீச்சர் ஷெட்யூல் இருந்துக்குன்னு ஸ்கூலுக்கு போய்க்குன்னு அவங்க குழந்தை அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்காங்க 10th நம்ம படிக்கிறாங்க போல. அவங்களுக்கு வந்து அந்த பாப்பாவும் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க நம்ம பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னும் என்ன ஸ்கூல்ல பங்க் அடிச்சுட்டு அவங்க அம்மா கூட வெஸ்டேஜ் மீட்டிங் நான் வரேம்மா சொல்லிட்டுலாம் சொல்லுது. அவங்க மம்மி இல்லைம்மா ஃபர்ஸ்ட் நீ எஜுகேஷன் பாரு, நல்லம்மா நீ வருவேன் இந்த பிஸ்னஸ்ல இப்போ வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் சாந்தி மேடம் அவங்க பாப்பாவை வந்து கொஞ்சம் காம் பண்ணுறாங்க. அந்த பாப்பா இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. ஏன்னா குடூரில் மீட்டிங் நடந்தப்போ வந்திருந்தாங்க அவங்க அவங்க பாப்பாவும் மேடம் 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம மேடம் சொல்கிற டெஸ்டிமோனியலெல்லாம் பார்த்தப்போ அந்த ஸ்பீச்சுக்கே பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிடுவோம் ஜென்ரலாகவே. அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களும் அந்த அளவுக்கு வேற லெவல்ல இன்ஸ்பயர் ஆகுறாங்க சார். அதுதான் வந்து நிஜமான ஒரு விஷயம். அது எல்லாமே நடக்குது. ஆஷா மேடம், உங்க சித்தூருக்கும் கூடூருக்கும் எத்தனை கிலோமீட்டர், எத்தனை மணி நேரம் டிராவல்? சார் இஃப் ட்ரெயின் வைஸாக போனாலும் ஒரு 3 to 3.5 hour பிடிக்கும் சார். அப்புறம் பஸ்ஸில் போனாலும் அதே சார் கிட்ட ஒரு half an hour டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் சார். நான் அன்னைக்கு அந்த டைம் கூடுற மீட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 11 ஆயிடுச்சு சார். பிகாஸ் ஓகே, பஸ்ஸுக்கு அடிக்கல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆச்சு. பட் ஸ்டில் கிட்ட இருக்கிற பிளேசஸ்ல போகணும் அந்த ஒரு மைண்ட் இல்ல செட்டில் தான் நான் கேட்டது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்துல இருக்கிற ஒரு 18 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மீட்டிங்க்கு அட்டன் பண்றதுக்கு, சார் ரொம்ப டிஸ்டன்ஸ் சார், தூரம் சார், அங்க போகணும் சார், தருமபுரி போகணும் சார், கிருஷ்ணகிரி போகணும் சார், சேலம் போகணும் சார், சென்னை வரணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களே டிஸ்டன்ஸ்ன்றாங்க. நீங்க ஏறக்குறைய 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணி அந்த மீட்டிங் போயிருக்கீங்க. நம்ம மீட்டிங் மோஸ்ட்லி திருப்பதியில தான் சார் நடக்கும். எனக்கு சித்தூர்லேருந்து திருப்பதிக்கு மினிமம் ஆனாலும் 1.5 hour ஜர்னி சார். மினிமம் அண்ணா கண்டிப்பா அங்க தவிர்த்து சித்தூர்ல இது வரைக்கும் மீட்டிங்ஸ் ஒரே ஒரு வாட்டி தான் நந்தகிஷோர் சார் பண்ணாங்க. மற்றபடி சிஎன்டி பண்ணாங்க அவங்க, அவ்வளோதான். சித்தூர்ல வேற எந்த மீட்டிங் நடக்கல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் திருப்பதியில தான் நடக்கும். நானும் எங்க அண்ணா 2 பேருமே நாங்கள் திருப்பதி தான் போவோம் ரெகுலரா. அதுக்கும் தாண்டி நல்லூர் கூடூர் இருக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணிங்க டிக்கெட்ஸ் எதுவும் புக் பண்ணிங்க. ட்ரெயினில் இருந்தால் ட்ரெயின், பஸ் இருந்தால் பஸ். அதுக்கு தகுந்த மாதிரி சார். என் பையனை வந்து நான் சொல்லிட்டேன் வீட்டில் ஒரு 6 months என்ன விட்டுருங்க, அது அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கேட்குறேன் அந்த ஒரு வார்த்தை தான் ஆக்சுவலி வீட்டில் ரிக்வஸ்ட் பண்ணின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஓகேன்னுறாங்க, போகிற டைமுக்கு வந்து ட்ரபிள் பண்ணுறாங்க. இப்போ குழந்தை யார் பார்த்துக்குவாங்க, நீ போகிறே அவன் 2 வருஷம் தான் அவனுக்கு அவனுக்கு ஃபீவர் வந்தா யாருப்பா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை வந்துன்னு இருக்குது. அதுக்கும் தாண்டி போகணுன்ற ஒரு உள்நோக்கத்தோட தான் இருக்கேன் சார் ஆக்சுவலி. ஓகே, ஓகே. வெரி குட். அதுதான், அதாவது இந்த ட்ரைனிங் மீட்டிங் நான் இப்போ லாஸ்ட் வீக் நம்ம சித்தார்த் சர்மா சார், அதாவது ட்ரைனிங் ஹெட் வந்து சென்னையில ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அந்த மீட்டிங்ல கை குழந்தை, அதாவது ஒரு 6 மாசம் குழந்தை எடுத்துட்டு ஒரு மேடம் வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமா ஆமா சார். ஆனா நம்ம எல்லாருமே நம்ம என்ன ஃபீல் பண்றோம்னா நம்ம தான் பெஸ்டா பண்றோம். பண்றோம் அப்படின்ட்டு இல்ல. ஆமா ஆமா, அதை விட பெஸ்டா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். நிறைய பேரு அந்த கை குழந்தையோட வந்து அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஆளுகளை கூட்டு வர்றதுக்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எஸ் சார். நீங்க இப்போ சொன்னது, நான் நெல்லூர் போனேன் சார். நந்தகிஷோர் சார், மானஸ் சார் மீட்டிங்கு. சின்ன குழந்தைய சார் 2 பேரு எடுத்துட்டு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பக்கத்துல உட்காந்துட்டு அவங்க
அவங்க அழறாங்க சார். ஆனா கூட அவங்க எப்படியோ சமாளிக்கணும்னு பாக்குறாங்களே தவிர வெளிய போகணும்னு பாக்கல சார் அவங்கள. அப்போ மானஸ் சாரு, நந்தகிஷோர் சார் தான் 2 டைம்ஸ் ஸ்பீச் அப்போ ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்கம்மான்னு சொல்றாங்க சார். எனக்கு அவங்கள ம். பார்த்து இந்த சின்ன குழந்தைய தூக்கிட்டு இவங்க இப்படி மீட்டிங் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களே, நம்ம இன்னும் என்ன எவ்வளவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது வந்தது சார், மோட்டிவேஷன். கிரேட், ட்ரூ ட்ரூ. கிரேட், சூப்பர். நிஜம். இல்ல நான் அதுவே இது அந்த மீட்டிங் போனனால தானே வந்தது. அந்த மீட்டிங் நீங்க போகலன்னா அந்த மோட்டிவேஷன் வந்திருக்காதே. இல்ல சார். கண்டிப்பா. நான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து சார், நம்ம வந்து டீச்சிங்ல இருக்கிறதுனால நம்ம பசங்களுக்கு படிப்பு சொல்லி தரோம்ல. நம்ம எவ்வளவு கத்துக்கணும்னு நம்மளுக்கு கூட இருக்கும். இது வந்ததுல இருந்து நான் மீட்டிங் ஒண்ணு கூட விடாம போறேன் சார் நானு. வெரி குட், வெரி என்னோட குட். டெவலப்மெண்ட் பக்கத்துல வைக்கணும். என்ன நான் எல்லாமே கத்துக்கணும்ல சார். கத்துக்கிட்டா தானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நானு போன உடனே இது யூஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னா அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சார். எத்தனையோ வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ம். அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் சார். கரெக்ட் தான். ரொம்ப நல்லா இருக்கு சார். இதே நான் ஒரு பிசினஸா பார்க்கல சார். ஈவன் தோ நான் எக்கனாமிக்கல்ல வீக்கா பாருங்க இருந்தா கூட அந்த நான் ஸ்கிரீன்ல சார். ஸ்கிரீன்ல எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியும். எஸ் சார். தெரியுது சார். எஸ் சார். சைல்டு. இந்த மீட்டிங்ல எஸ் சார். தெரியுதா? ஆமா தெரியுது சார். சார். தெரியுது சார். இந்த குழந்தைய எடுத்துட்டு மீட்டிங் வந்திருக்காங்க அன்றைய ஆமா. ட்ரைனிங். சின்ன குழந்தை. கரெக்ட். ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ கூட காட்டுறேன். எஸ் சார். ஏன்னா எல்லாருக்குமே அந்த இன்வால்மெண்ட் வந்தா போதும். நம்ம யாரையும் எதுவும் பேச வேண்டாம். எஸ் சார். இப்போ என்னோட குழந்தை ரொம்ப சஃபர் பண்றேன் சார். ஹெல்த் இஷ்யூஸ். அவர் 20 டேஸ் ஆயிடுச்சு. விக்டோரியா மேடம் வந்து கூடூருக்கு வந்ததுல நெக்ஸ்ட் அவ ஸ்கூலுக்கே போல. எக்ஸாம் மட்டும்தான் எழுத வச்சுட்டு கூட்டிட்டு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், பயங்கரமான ஸ்கின் ப்ராப்ளம் சார். அவ வெளியில வரத்துக்கு கூட வெக்கப்பட்டுட்டு இருக்கா இப்போ. நாளைக்கு இன்னைக்கு கிளம்புறேன் நான் திருப்பதிக்கு விஎல்சிக்கு பிளஸ் இவளை அங்க காமிக்கணும் ஸ்கின் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட. அந்த அம்மா நிக்கிறாங்க பாருங்க. ரிப்போர்ட் ஆ வந்தது சார். சார். ஜலந்தருக்கு போயிட்டு வந்தது சார் ரிப்போர்ட், பிளட் அலர்ஜி டெஸ்ட். நான் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 10 டேஸ் ஆயிடுச்சு சார். அதுல கொஞ்சம் லைட் அவளுக்கு என்ன ஐ இரிட்டேஷன் இருந்ததோ அது கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மி ஆயிட்டே வருது சார். ரெட்னஸ் போயிடுச்சு. கொஞ்சம் இச்சிங் கொஞ்சம் ரொம்ப இருந்தது. கொஞ்சம் அந்த தண்ணி வர்றது கொஞ்சம் போயிடுச்சு சார். நான் இப்பவே கண்டுபிடிச்சிட்டேன் சார் நானு. அதே மாதிரி தங்கச்சிக்கு அந்த ஹெட்ஏக்கு அனுப்பியிருக்கேன் சார். நான் இவங்க 2 பேரும் மேல நல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்த் பத்தி ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம். இந்த சோப்பு இந்த லிக்விட் இது இல்ல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நல்லா குட் அதுல மார்னிங் மேடம். நீங்க ஸ்கின் அப்புறம் ப்ராப்ளம் அக்ரி மேடம் கூட குட் சார் மார்னிங். நான் மெயின். சார் குட் மார்னிங் சார். நீங்க இது ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? சார் கேனோடர்மா, நீமு, ம் அப்புறம் வந்து இது ரெஸ்போ கேரு, ம் அப்புறம் கொலஸ்ட்ராம், ம் இந்த இது சார் அலோவேரா ஓகே 5. அப்புறம் வந்து சௌஜன்யா மேடம் இந்த அல்லோ குக்கும்பர் அக்வா ஜெல்லு, இன்னொரு ஒரு சோப்பு ரெட் கலர் இருக்கும் சார். அது மேல கவர். ஜெம் அந்த ப்ரொடக்ஷன். ஜெம் ப்ரொடக்ஷன். சாரி, ஜெம் ஓகே ப்ரொடக்ஷன் சார். ஓகே ஓகே இது ஓகே. இது பண்ணிருக்கேன் இது எல்லாமே சூப்பர். இது கூட சார். வந்து நோனி சார். மட்டும் சேர்த்துக்குங்க. சார். நோனி கேப்சூல் ஓகே காலையில சார். வெறும் வயிற்றுல ஒண்ணு கொடுங்க. ஓகே சார். மார்னிங் எம்டி ஸ்டமக்ல. ஓகே சார். நான் பிரஷ் திருப்பதிக்கு போறேன், பிரஷ் அங்க பண்ண உடனே வாங்கிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே சார். அது கொடுங்க. அது ஆ. தங்கச்சி கூட அது மாதிரி யூஸ் பண்றா சார். நோனி ஹெட்ஏக்குனா அவளுக்கு பயங்கரம் சார். லைஃபே வேண்டான்னு இருக்கா அவள். வருஷ கணக்கா ஹெட்ஏக்கு. அது எங்க வீட்ல எல்லாருக்குமே ஹெட்ஏக்கு சார். நான் கொஞ்சம் நாடி வைத்தியம் தான் சரி பண்ணிக்கிட்டேன் சார். நான் ஆயுர்வேதம் தான் சார். நான் இங்கிலீஷ் மெடிசனுக்கு போவே மாட்டேன் எப்பவுமே. ஓகே ஓகே அதுக்குதான் ஓகே சூப்பர். எனக்கு உங்க சிஸ்டர் வந்து நோனி மட்டும் எடுத்துக்கிறாங்களா வேற என்ன எடுத்துக்கிறாங்க? இல்ல சார், அது செட் எடுத்துக்கிறாங்க சார். நான் அந்த ஹெட்ஏக்கு என்னென்ன நம்ம பாம்ப்ளெட்ல இங்க தெலுங்கு இதுல இருக்கோ ஃபுட் ஓகே சப்ளிமெண்ட் பாம்ப்ளெட்ல அது பொறுத்து சார் பிரசாத் சார் கொடுத்தாங்க சார். லோக்நாத் சார், பிரசாத் சார் ம் ம் ம். அவங்க கொடுத்த விதமா நான் வாங்கிட்டு அனுப்பிட்டேன். அந்த மாதிரி ஃபேம்ப்ளெட்ல என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்களா?
சார் குடுத்துருக்காங்க சார். எனக்கு நான் நோட் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு குடுக்குறேன். நான் சார் கிட்ட கேட்டுட்டு அவங்க ஹெல்த் ப்ராப்ளமும் நோட் பண்ணிட்டு, அவங்க ஏஜ் எல்லாமே அவங்களுக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு, அப்புறம் ம். கரெக்ட்டா அந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்றோம் சார். ஓகே இங்க ஓகே. அனுப்புறாங்க சார் நம்மளுக்கு டயபெட்டிக் இது தைராய்டுக்கு இது இந்த மாதிரி அனுப்புறாங்க. மாமூலா இங்கிலீஷ்ல நம்மளுக்கு அனுப்புறாங்கல்ல சார் அந்த மாதிரி பாம்ப்ளெட் மாதிரி தான் பேஜஸ் மாதிரி நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்றாங்க சாருங்க நம்மளுக்கு என்ன ஓகே நீட் இருக்குதோ யாருக்கு நம்ம கொடுக்கணுமோ அந்த பர்பஸாக அது நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து சில பேருக்கு இப்போ நீ பெயின் இருந்தால் நம்ம வந்து கொலாஜின் குளுக்கோஸ் அது குளுக்கோஸ் நல்லா கொடுக்குறோம் இல்லை சார் இன் கேஸ் ஆஃப் அவங்க டயபெட்டிக் இருந்தால் குளுக்கோ ஹெல்த் கொடுக்க சொல்கிறாங்க இன் கேஸ் ம் ஆஃப் அவங்க டயபெட்டிக் இல்லைன்னா குளுக்கோ ஹெல்த் ம் தேவையில்ல மேம் நீங்கள் ஜஸ்ட் கொலாஜின் அதுக்கப்புறம் மாதிரி இன்னொன்று 2 சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது சார் அது 2 சேர்த்து ம். கொடுத்தா போதும்ன்றது அவங்க சாருங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க பட் சூப்பர் பிஃபோர் சூப்பர். டேக்கிங் நாங்கள் வந்து கண்டிப்பாக சார் கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்டுக்கிறோம் சார் இப்படி ஓகே. பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம் சார் சூப்பருங்க சூப்பருங்க சூப்பருங்க. இது எஸ் சார். ஸ்கின் ப்ராப்ளம் வந்து நீங்க இப்ப இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்கறதுல கண்டிப்பா சரியாயிடுங்கம்மா. நீங்க அலோபதி சார் போறீங்க, ஈஸி. அலோபதி பாக்குறீங்களோ பாக்கலையோ இது நீங்க ரெகுலரா எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடுங்கம்மா. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர் நிஜமா. சூப்பர். தேங்க்யூங்கம்மா. நான் தேங்க்யூ என்ன எனக்கு இருந்ததோ அதெல்லாம் இதுல கிடைக்குது சார். நான் என்ன இல்ல, நான் சொசைட்டிக்கு இது காமிக்கணும்னு ஒரு ரொம்ப உறுதியா ஆர்வம் சார். உறுதியா கிடைக்குங்கம்மா. உங்களோட ஃபர்ஸ்ட்ல உங்களுடைய இருந்து நான் அந்த நம்பிக்கையும். மாதிரி ஆளு தான் சார். நான் அதுக்குதான் கடவுள் எனக்கிட்ட இது அனுப்பிச்சிருக்காரு. நான் போல சார் இது கிட்ட கடவுள் ம். என்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. இது அதுதான் ரொம்ப மிராக்கிளா சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர் ஒரு சூப்பர் சர்ச்சில் சூப்பர் சூப்பர். ஃபங்க்ஷன் நடந்தது சார் அங்க கொல்லப்பள்ளியில. ம் அங்க ம் போயிட்டு சொன்னேன் சார். நான் மேடம் எல்லாரும் அவங்க எல்லாரும் பையன் பொண்ணு டாக்டர்ஸ் சார். எல்லாரும் ம் 4 பேரு டாக்டர்ஸ். மேரேஜ் ஆயிடுச்சு. 4 பேரு டாக்டர்ஸ். ஆனா ம் சார் சொல்றாரு, நான் எங்க பசங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் இது. நான் ம். என்ன வேணும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு சார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாம்ப்ளெட் கொடுத்துட்டு ஒரு 1000 ருபீஸ்க்கு அவங்களுக்கு இந்த சோப்பு பேஸ்ட் லிக்விட் இதெல்லாம் சாந்திக்காக நான் கண்டிப்பா வாங்குவேன். சாந்தி சொன்னா நல்லா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சார். சோ சூப்பர் 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 ஃபர்ஸ்ட் சூப்பர். நம்மளுக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷன் இருக்கிறதுனால நான் எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு சார். இப்போ ரைட் வந்து ரைட் ரைட் ரைட். மேடமும் ரிட்டையர்டு பர்சன் சார். மேடம் ம். டிஆர்டபிள்யூ காலேஜ்ல கூடூர் டிஆர்டபிள்யூ உமன்ஸ் காலேஜ் சார். அந்த ஓகே. மேடம் கிட்ட போனேன் சார். நான் என்ன எனக்கு ஏதோ சொல்லிட்டு கொஞ்சம் விஷயம் அவங்க கிட்ட சொல்லலாம்னு போனேன் சார். நான் இப்படி பண்றேன் ஓகே. மேம் நானுன்ட்டு. ம் அவங்க ம் விடனே ம் உனக்கு என்ன பைத்தியமா எவ்வளவு படிச்சுட்டு இந்த ம் மாதிரி பைத்தியம் வேலை எல்லாம் பண்ற அப்படி சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் நான் விவரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ம் மீதி 2 பேர் ஸ்டாஃப் கூட நீ இதோ சாந்தி பண்றாங்களே இது பண்ணுங்கம்மா நீங்க கூட இது பண்ணுங்க. ஐயோ ம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் சாந்தி. நான் சொல்றேன் இதோ இங்க போ அங்க போ ரோட்டரி கிளப் போ அவங்கள புடி இவங்கள புடி நிறைய பேர் இருக்காங்க. நான் சொல்றேன் நீங்க போ அங்க எல்லாம் சொல்லு இதெல்லாம் ம் அக்ரிகல்ச்சர் அப்ப அவங்கள எல்லாம் பிடிக்கிறாங்க சார். இப்போ நேத்து போக வேண்டியது போதனம்னு ஒரு இங்க இருக்கு சார் நியர்பை ம் கூடுது. அங்க நேத்து போனோம். ஆனா ஒரு நீங்க வேண்டாம் ஜென்ட் இருந்தா நீங்க போங்க அப்படின்னு இன்னொரு சாரு அவரு கூட ம் லெக்சரர் தான். ம். அவார்டு வாங்கினார் சார். பெஸ்ட் லெக்சரர் அவார்டு. அவரு கூட ஐடி போட்டிருக்கோம் நம்ம. நேத்து ஓகே. அவர் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தாரு. நான் போனதுக்கு ம். அப்புறம் நான் பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்ல வந்தார் லாஸ்ட்ல. எல்லாருமே அவங்க வந்து வாங்கணும் மேடம். போக எல்லாருமே முடியல வாங்கணும் சார். நம்ம. அக்ரிக்கு நம்ம- போனோம் சார். நான் அக்ரி ஹெல்த் இது 2 தான் சார் என்னோட கான்செப்ட். சூப்பர் சூப்பர் நானு சூப்பர் சூப்பர். இது நமக்கு நிறைய ஊர் இருக்கு சார். நான் வந்து ஃபார்மர் ஃபேமிலி தானே சார் நானு. ஓகே ஓகே நானே ஓகே ஓகே. பண்ணிருக்கேன் சார். சின்ன வயசுல எல்லாம் நான் வேர்க்கடலை எல்லாம் போடுவோம். இல்ல எங்களுக்கு லேண்ட் 10 ஏக்கர்ஸ் இருக்கு சார் ஊர்ல. ஓகே நியர்பை ஓகே ஓகே கூடூர் தான் சூப்பர். சார். ம். அப்ப உங்க உங்க நிலத்துல முதல்ல போடுங்க. அதனுடைய சார் ரிசல்ட் ஆல்ரெடி பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க எஸ் வாங்குவாங்க. சார். ஆல்ரெடி எனக்கு இது தெரியாததுக்கு முன்னாடியே தம்பி கொலப்பாக்கம் சார் அவங்க ஐடி போட்டிருக்காங்க. அவங்க ஆர்கானிக் இது எடுத்துட்டு வந்து நம்ம நிலத்துக்கு போட்டிருக்காங்க. செப்பரேட்டா ம். நாங்க 1 ஏக்கருக்கு பண்ணிட்டு நாங்க அந்த ரைஸ் தான் இப்போ சாப்பிடுறோம். நாங்க சூப்பர் ரொம்ப சூப்பர். இதுல எல்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருப்போம் சார். வெரி குட் வெரி அம்மாக்கு குட் வெரி குட் வெரி குட். அம்மாக்கு சப்ளிமெண்ட் கொடுத்திருக்காங்க. தம்பி அவங்க வீட்ல எல்லாமே ஷாம்பு எல்லாமே அதுதான். நுங்கம்பாக்கம் போயிட்டு சூப்பர். வாங்கிட்டு வருவாங்க. இப்ப ம் அவங்க வயசு கூட நான் என் கடியில ஐடி போட்டேன் சார். ம் ம். சூப்பர் 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 சூப்பர். இன்னொருத்தருக்கு வந்து இப்பதான் இன்னைக்கு சொன்னாங்க சார் பை எடுத்துட்டாங்கன்னு. என்னோட சின்ன தம்பி மிஸ்ஸஸ்க்கு இப்பதான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு 5 டேஸ் ஆயிருக்கு சார். ம் அப்ப ம். அதெல்லாம் பிக்சர் வெடிச்சவனே எனக்கு ஐயோ இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா இவளுக்கு இந்த தூரம் போகாம நம்ம இது பண்ணிருக்கலாமேன்னு ஒரு
எனக்கு ஃபீல் இருக்கு. வருத்தமாயிடுச்சு, ஃபீல் பண்ணேன் சார். வருத்தம். அது சரி, அவ கொஞ்சம் கியூர் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சார். குண்டூர்ல செமையா போகும் சார். சூப்பர் சூப்பர் குண்டூருக்கு சூப்பர் போவேன் சூப்பர். சார். நானா ஒரு ஊர் எனக்கு நிறைய நல்லா இருக்கு நல்லா சார். பண்ணுங்க, நான் நல்லா பண்ணுங்க. போகணும் சார். நான் போகணும் ஓகே சார், ஓகே ஓகே. பண்ணணும் சார். சூப்பர் எனக்கு காட் அது கொடுக்கணும் சார். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பருங்க. நீங்க எல்லாம் தேங்க்யூ நீங்க இருக்க எனக்கு என்ன சார் மேடமும் என்ன தேங்க்யூ பாருங்க தேங்க்யூ. சார், எப்படிப்பட்ட ஒரு டீம், எப்படிப்பட்ட ஒரு இதுல என்ன போட்டாங்க. அது அது யோசிச்சாலே புரியுது சார் எனக்கு. காட் தான் இது பண்றது. சூப்பர் சூப்பர் தேங்க்யூ சார். சூப்பருங்கம்மா. தேங்க்யூங்கம்மா. ஓகே, நிறைய தேங்க்யூ டைம் மேடம், தேங்க்யூ. சாரி சாரி. உங்களுடைய உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ஆர்வம், நீங்க இந்த பொருட்களை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட் உங்களை இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கு. வாழ்த்துக்கள். தொடர்ந்து சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம். நேற்று ராயக்கோட்டை விஐபி ட்ரைனிங் போயிருந்தோம் சார். போயிருந்தோம், உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு அங்க ட்ரைனிங்கே. சார் வந்து இந்த 7 ஸ்டெப் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அதை பத்தி சொன்னாரு. அப்புறம் நம்ம 7 ஸ்டெப்ல என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அதையும் சொன்னாரு. உண்மையிலேயே நிறைய தப்புகள் செஞ்சிருந்தோம் நாங்க. அதெல்லாம் நேற்று போன பின்னாடி உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். கிரேட் மேடம். அது நம்ம சொல்றது அதுதானே. ஒவ்வொரு ட்ரைனிங்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நான் எல்லாருமே தவறு பண்றது இயற்கை. தவறு பண்ணாத மனிதனே கிடையாது. ஆனா அந்த தவறை திருத்தும் போதுதான் நம்ம ஒரு பெரிய சக்சஸுக்கு போக முடியும். எஸ் சார். யாருமே பெர்ஃபெக்டா சைக்கிள் ஓட்டுனதும் கிடையாது. யாருமே முதல்ல பெர்ஃபெக்டா கார் ஓட்டுனதும் கிடையாது. தவறுகள் செஞ்ச பிறகுதான் அந்த தவறு ஒன்னொன்னா திருத்தி இன்றைக்கு பெர்ஃபெக்ட் ஆயிருக்க முடியும். ஸ்கூல்ல படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு விஷயத்திலயும் சரி, மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது. அது வெஸ்டீஜ் வியாபாரத்திலயும் சரி, நிறைய தவறுகள் அதுல கத்துக்கிட்டாதான் பண்ண முடியும். அதனாலதான் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றோம். டைம் அதிகமாயிடுச்சு, அதனால மீது நாளைக்கு பேசுவோம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேடம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே